ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. மை கிராஸ் மை லைஃப் என்ற தொடர்ச்சியில் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் ரோமர் 6:6. For we know that our old self was crucified with him, so that the body of sin might be done away with. பவுல் இங்கே ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை சிலுவையின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை தருகிறார். அது என்னவென்றால் த கேரக்டர் சேஞ்சிங், குணாதிசய மாற்றம். பாவம், சாபம், வேதனைகள், பலவிதமான இக்கட்டான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு இயேசு ஒருவரே பாவத்தினுடைய விடியல். அவர் பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மாற்றுவது என்பது அவனுடைய பழைய சுவாபங்கள் அனைத்தையும் தவிர்த்து அவனை புதிய மனுஷனாக சிருஷ்டிப்பதே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்த பெரிய தியாகம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பழைய மனிதனை களைந்து கிறிஸ்துவை போர்த்தி கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்கள் இருதயத்திற்குள் வரும்போது, உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்பொழுது, உங்கள் சிந்தைக்குள் வரும்பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாகின. இயேசுவை அங்கீகரிப்பது என்பது இயேசுவை நம் வாழ்க்கையில் தரித்துக் கொள்வது என்ற அர்த்தம். Cross is always changes the life of people and their nature. சிலுவை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் குணத்தையும் மாற்றும் வல்லமை உடையது. God bless you.